ஒவ்வொரு பக்தரும் தாமே பக்தியில் சிறந்தவர் என நினைப்பதுண்டு. தங்களை பிறர் முன்பு உயர்வாக காட்டுவதற்காக மிக நல்லவர்கள் போல நடிப்பதும் உண்டு. இந்த மாதிரி பக்தர்களால் பிறருக்கு நன்மை நடக்காது, அவர்களும் நன்மை அடைய முடியாது. ஒரு முறை துகாராம் சுவாமிகள் யாத்திரை சென்ற பக்தர்களிடம் கசப்பான வெள்ளரிக்காய்களை தந்து, இதை நீங்கள் செல்லுகின்ற புனித தலங்களில் எல்லாம் நன்றாக கழுவிக்கொண்டு வாருங்கள். இவற்றிலுள்ள கசப்புகள் நீங்கிவிடும். நான் உங்களுக்கு சுவையான கறி செய்து தருகிறேன் என்று கூறினார். பக்தர்களும் தாங்கள் சென்ற தலங்களில் எல்லாம் இந்த காய்களை கழுவிக்கொண்டு கடைசியில் துகாராமிடம் வந்தார்கள். துகாராம் அவற்றை பதார்த்தமாக செய்து அனைவருக்கும் பரிமாறினார். எல்லோரும் துகாராமின் முகத்தை பார்த்தார்கள். என்ன என கேட்டார் துகாராம். இந்த காய்களில் இருந்த கசப்பு நீங்கவே இல்லை சுவாமி என்றார்கள். அப்படியா? இப்படித்தான் மனிதனுடைய தீய சுபாவத்தை எத்தனை தீர்த்தங்களில் நீராடினாலும் மாற்ற முடியாது. உண்மையான மனமாற்றத்தை கொண்டு வந்தால்தான் தீர்த்தமாடிய புண்ணியம் கிடைக்கும். வெறுமனே போய் குளித்துவிட்டு வந்தால் இப்படித்தான் பழையபடி எல்லாம் கசக்கும் என கூறினார். ஓம் சாய்ராம்.